கோயம்புத்தூர் துடியலூர் ஏரியாவுக்கு பக்கத்தில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க. ஸோ இடிகரை மணியக்காரம்பாளையமில் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு சூப்பரான 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதாவது 2.25 சென்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்குது, 3 சென்ட்டுக்கு ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மியாக இருக்குங்க. அந்த மாதிரி லேண்ட் ஏரியா. ஸோ டோட்டலாக ஒரு 1070 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷனே பார்த்துருப்பீங்க, சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்குங்க. நிறைய கலர்ஸ் இல்லாமல் க்யூட்டாக கம்மியான கலர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஒரு 30 அடி ரோடு இருக்குங்க. அப்படியே ரேம்ப் ஏறி மேலே வரோம் அப்படின்னா 10க்கு 16 சைஸில் நமக்கு ஒரு பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா செக்டு பேட்டர்னில் ஃப்ளோரிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வாட்டர் சம்ப் இருக்குது. இந்த வீட்டில் போரும் இருக்குங்க. 90 அடியில் தண்ணி வந்துருச்சுங்களாமா. மேலே பார்த்தீங்க அப்படின்னா சீலிங்கில் ரொம்ப க்யூட்டான டிசைன் ஃபால் சீலிங் ஒர்க்கில் அங்கங்கே க்யூட்டாக ஸ்பாட் லைட்ஸோட அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி டீ குட்லேயே வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தோன்னா 16க்கு 16 லிவிங் ஸ்பேஸுங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப சூப்பரான மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டன் கலர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுத்து சென்டரில் இந்த டெக்ஸ்சர் ஒர்க் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குது. வித் ஸ்டோரேஜஸோடு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபால் சீலிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிசைன் கிடையாது, பட் ரொம்ப க்யூட்டான ஸ்ட்ரிப் லைட்ஸில் சிம்பிளான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். எல்லா ரூம்ஸுக்குமே ஒரே மாதிரியான ஃப்ளோரிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் கீழே வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு உடன் ஒர்க் பண்ணி பூஜா கேபினட் வடக்கு பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதிலே ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஈவன் நம்ம வந்து ஒரு ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணோன்னா அதுக்கான ப்ரொவிஷன் வயர்ஸ் எல்லாம் கீழே வரைக்கும் இருக்குங்க. ஈவன் நம்ம வந்த உடனே நீட்டாக செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பார்த்த மாதிரி 3 டோர்ஸ் இருக்கிற மாதிரியான கிளாஸ் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் சென்டர் ஹாலு, இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், அந்த பக்கம் ஒரு பெட்ரூம். ஸோ நேர் என்ட்ரன்ஸுக்கு அப்படி எதிர பார்த்தோன்னா நமக்கு வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் தான். கிச்சனோட சைஸ் 10க்கு 10 சைஸ்லேயே உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜஸ் வேணுமோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் யூனிட்ஸு, ஓவர் ஹெட் கேபினட்ஸு, டால் யூனிட்டு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் எல்லாம் கொடுத்து கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்குங்க. பக்கா மாடுலர் கிச்சன். கிரானைட்லேயே வந்து ஷைனிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரியான கிரானைட்ஸில் கவுண்டர் டாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க் கொடுத்தாச்சு. எங்கெங்கே நமக்கு வந்து விண்டோஸ் வேணுமோ வெளிச்சத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரூம்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி கரெக்டாக ஸ்டவ் வைக்கிற இடத்துக்கு எதிரே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க்கு அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சுதுங்க. கிச்சன்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஸாக அப்படியே ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டெக்ஸ்சர் பெயிண்டோட கலர்ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூமே நல்ல பெரிய சைஸாக இருக்குங்க. ஃப்ளோரிங்க்குமே கலர்ஃபுல்லான ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, அதை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரியான செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் நமக்கு ஃபிட் பண்ணலைங்க, அது நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்கு அப்படி நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு காம்பேக்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வென் கம்பேர்ட் டு தட் இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். ஏன்னா 10க்கு 10 சைஸில் பட் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு பெரிய விண்டோ, அதாவது கிளாஸ் விண்டோ இருக்குது. மேலே லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. பாத்ரூம் மட்டும் 2 பெட்ரூம்லேயுமே நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளாசட் டைப் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1225 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாங்க.
1070 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு போர்ட்டிகோ ஏரியா, 16க்கு 16 ஹாலு, 10க்கு 10 மாடுலர் கிச்சன், 10க்கு 16 ஒரு மாஸ்டர் சைஸ் பெட்ரூமும், 10க்கு 10 ஒரு காம்பேக்ட் சைஸ் பெட்ரூமு. எல்லா பெட்ரூம்ஸ் அண்ட் ஹால்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே இன்டீரியர்ஸ் வேணுமோ எல்லா ரூம்ஸ்க்குமே இன்டீரியர்ஸும் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலருந்தே உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் மஸ்ட்டுன்னு தான் கேட்குறீங்க. இந்த வீடு அப்படி பார்க்கும்போது எல்லோரும் கேட்குற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சுருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. உள்ளேயும் 2 பெட்ரூம்ஸ்லையுமே டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ஒருத்தர் நடந்து போயிட்டு வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு தாராளமாக இந்த ஸ்பேஸ் போதுங்க. ஸோ அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். மேலே வந்தோம் அப்படின்னா ஸோ ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். ஸோ உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்க்ஸு 1000 லிட்டர்ஸில் நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு அந்த கார்னரில் கல், ஸோ காய போடுறதுக்கு ஆங்கிள் செட் வரைக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட்டு 65 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. நெகோஷியேட் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர் துடியலூர்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வருங்க. இடிகரை மணியக்காரம்பாளையமில் இருக்கிற ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே இருக்குது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. இது பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் அப்ரோச் ரோடு மணியக்காரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளேயே வந்திருக்குங்க. வர்ற ரோட்வே எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் வாட்டர், இபி, ட்ரைனேஜ், ரோடு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இப்போ இம்மீடியட்டாக குடி வர்றதுக்கு வேணுமோ எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான். ஸோ பார்க்குறவங்க இந்த வீடு நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள்.